ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஈவில் டிரைவ்ங்கிற ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா மொபைலை வந்து ஹேக் பண்ண போறோம். இதை வச்சு ஹேக் பண்றதால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, அந்த மொபைலோட கேமராவை டைரக்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு கேமராவுமே. அதுக்கப்புறம் கால் லாக்ஸ் நம்மளால பார்க்க முடியும், அவங்க கால்ஸை மானிட்டரும் பண்ண முடியும். அதாவது அவங்க பேசுற காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும், லைவ் கால்ஸை பார்க்க முடியாது. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த காலை நம்மளால கேட்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அன்வான்ட் ஏபிகே ஃபைல்ஸ் வந்து அந்த மொபைலில் இன்ஸ்டால் பண்ண முடியும். நம்ம கிரியேட் பண்ண பேரோட அந்த மொபைலுக்குள்ள ஹைட் பண்ணி வைக்க முடியும். இதுதான் வந்து இதோட பெனிஃபிட்ஸ். இந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணும். இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரியஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுலேருந்து எப்படி சேஃபாக இருக்கணுங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுக்காகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டூல் இன்ஸ்டாலேஷன் பார்த்துடலாம். இதுக்காக நான் ஆல்ரெடி யூஆர்எல் எடுத்து வச்சுட்டேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வழியாக தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் வந்து பேஷ் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். இது ஏன் கொடுத்து நான் சொல்றதுக்கு முன்னாடி இதோட ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் நான் எத்தனை டைம் கொடுக்கணும் அவ்வளோ டைம் வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். இது எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, நான் கமெண்ட் பண்ற எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு கிளியரா தெரியணுங்கிறக்காக தான். இந்த இடத்துல பேஷ் எதுக்காக நான் கொடுத்தேன்னா, இங்க வந்து நான் என்ன ஃபோல்டர்ல ரன் பண்றேங்கிறது உங்களுக்கு ஈஸியா பாத்துக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து பேஷ் கமெண்ட் கொடுத்து என் நேம் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்க. இங்க நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, கிட் க்ளோனுங்கிறது வந்து இந்த வெப்சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போகும், அதுக்கப்புறம் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும்னா, நம்ம ஹேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேக்கிங் டூல் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அதோட சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இருக்கும். இந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் கேஸ் இதுல ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த டூல் வந்து இன்ஸ்டாலும் ஆகாது, அப்படி இன்ஸ்டால் ஆனாலும் ரன் ஆகாது. அதனால இதை சப்போர்ட்டிவ் ஃபைலோட சேர்த்து டவுன்லோட் பண்றதுக்கு உங்க நெட்வொர்க்கை கரெக்டா செக் பண்ணிட்டு இந்த கமெண்டை என்டர் பண்ணுங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ நான் இதை வந்து என்டர் பண்ணல. இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க இன்ஸ்டால் பண்ணாதவங்க இந்த கமெண்டை போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது டவுன்லோட் ஆகையிலேயே ஒரு ஃபோல்டர் நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம வந்து இப்போ போக போறோம். அதுக்காக தான் நான் வந்து சிடி கொடுத்து அந்த ஃபோல்டர் நேமை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க சிடிங்கிறது என்னன்னா, சேஞ்ச் டைரக்டரி. நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸை டைரக்டரின்னு சொல்லுவோம். அதான் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் டைரக்டரி என்னை வந்து இந்த டைரக்டரிக்குள்ள கொண்டு போ, இந்த ஃபோல்டருக்குள்ள போ அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர் பண்றேன். என்டர் பண்ணதும் நான் அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன். இங்கேயே வந்து எனக்கு காமிச்சிருச்சு. இன்னும் நீங்க டீட்டெயிலா பார்க்கணும்னா PWDங்கிறத போட்டிங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள இருந்தேன், ஸ்லாஷ்குள்ள, ஹோம்குள்ள, நல்குள்ளங்கிற யூசர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்திருக்கேன். இதெல்லாமே ஃபோல்டர்ஸ். இதுக்குள்ள நான் இப்போ இருக்கேன். அதான் வந்து எனக்கு இங்க காமிச்சிருக்கு, இங்கேயும் காமிச்சிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, LSங்கிற கமாண்டை போடணும். LSக்கு மீனிங் என்னன்னா, லிஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க எல்லாத்தையும் எனக்கு ஷோ பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இதுதான் டூலு, மீதி இருக்க எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதுல ஒன்னு இல்லைனாலும் டூல் ரன் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அது ஏன்ங்கிறத இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல ஐகான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும்னா, இந்த டெவில் டிராய்டு வந்து கிரியேட் பண்ணக்கூடிய பேலோடு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஏபிகே ஃபைல்ங்கிற மென்ஷன் பண்றதுக்காக ஆண்ட்ராய்டோட சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் வந்து இதுக்குள்ள தான் இருக்கும். இன்கேஸ் இது இல்லைன்னா அந்த பேலோடு கிரியேட் ஆகும், ஐகான் இல்லாதனால அந்த இடத்துல எரர் நின்றும். பேலோடு பாதியோட நின்றும், ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாது. அதனால தான் சொல்றேன் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸோட சேர்த்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னா, இதுவுமே வந்து இந்த மாதிரி கிரீன் கலர்ல இருக்காது, ஒயிட் கலர்ல இருக்கும். ரீசன் என்னன்னா, SE Linux வந்து பிளாக் பண்ணிடும் டைரக்டா எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ல இருந்துச்சுன்னா. அதனால தான் வந்து ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணல ஒரு நார்மலா இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரியோ இல்லை சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் அவ்வளையோ டவுன்லோட் ஆகுது. இப்போ இதை நீங்க ரன் பண்ணணும்னா இதுக்கு வந்து பர்மிஷன் சேஞ்ச் பண்ணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, CH மோடு கொடுங்க, கொடுத்து ஸ்பேஸ் விட்டு +X கொடுத்துட்டு அந்த டெவில் டிராய்டுங்கிற நேமை பேஸ்ட் பண்ணுங்க. முன்னாடி வந்து CD வந்துருச்சு, இதை நான் அப்ளை காப்பி பண்ணதுனால இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, நல்லா பாருங்க, இந்த இடத்துல இல்லை, இந்த காப்பி வேணாம், இது வந்து கேப்ஸ்ல இருக்கு, ஸ்மால்ல இருக்கு. அதனால இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டு இங்க இருந்தே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது ஏன் நான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்றேன்னா, இன்கேஸ் நீங்க ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரா இது வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து டூல் ரன் ஆகாது. அதனால தான் நான் வந்து உங்களை காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு, நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, சேஞ்ச் மோடுங்கிற வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாத்து. எதுக்குன்னா வந்துட்டு இந்த ஃபைலுக்கு. அப்பதான் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆகி நமக்கு வந்து டூல் ரன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்க கொடுத்துட்டு என்டர் பண்ணணும். நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன், ஸோ இதை நான் கொடுக்க போறதில்ல. இதை செக் பண்றதுக்கு ஒரு LS கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க பக்கையில ஒயிட் கலர்ல இருந்திருக்கும், இங்க வந்து கிரீன் கலர்ல இருந்திருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்க வந்து ஃபோல்டர்ஸ், அதுக்கப்புறம் இது நான் அப்ளை சொன்ன மாதிரி தான் சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து கண்டுக்காதீங்க, இதை மட்டும் பாருங்க.
இப்போ இது வந்து ஒரு எஸ்கெட்சால மேக் பண்ண டூல். ஆனா இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாத்துமே எஸ்கெட்ச்னா முன்னாடியே வந்து .sh மென்ஷன் ஆயிருக்கும். இங்க ஏன் மென்ஷன் ஆகலைன்னா இது வந்து ரூட் யூசரால ரன் ஆகக்கூடிய டூல். அதனால தான் இங்க வந்து மென்ஷன் ஆகாம இருக்கு. அப்ப நான் இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சூடோ கொடுங்க. சூடோ கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ./ கொடுத்து அந்த டெவில் டிராய்டுங்கிற நேமை போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா சூடோ சூப்பர் யூசர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கு. எதுக்குன்னா இந்த டூலை ரன் பண்றதுக்கு. எதால் ரன் பண்றேன்னா எஸ்ஹெச்ங்கிறனால இந்த இடத்துல ./ வழியா நான் ரன் பண்றேன் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததும் என் சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க ரன் பண்ணும்போது உங்க சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை நீங்க கொடுத்து என்ட்ரு பண்ணிருங்க. இப்போ ரூட் யூசர் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த டூல் ரன் ஆகலே செக் பண்றது எதுனா நெட்வொர்க் கனெக்ஷன் தான். அது எதுக்காக செக் பண்ணுதுன்னா இப்போ நீங்க ஒரு மொபைலை ஹேக் பண்ணி கனெக்ஷன் எடுத்து மானிட்டரிங் மோட்ல போட்டீங்க. அப்போ உங்களுக்கு நெட்வொர்க் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா இந்த டூலோட கனெக்ஷன் கட் ஆயிரும். அப்படி எதுவும் கட் ஆகாம இருக்கிறக்காக தான் முன்னாடியே கனெக்ஷனை செக் பண்ணி பார்த்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததா இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான என்விரான்மெண்டல் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா செட்டப் ஆயிருக்காங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணி ஃபவுண்டட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ளேயே போயிருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி தான் செக் பண்ணும். இப்போ இங்க என்ன கேக்குதுன்னா இந்த டெவில் டிராய்டோட ஃப்ரேம் ஒர்க்கே நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் இதோட ஃப்ரேம் ஒர்க்கை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து என்ன மாதிரி அட்டாக்கை நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கிரியேட் பண்ணக்கூடிய பேலோடும் மெட்டாஸ்பைட்டோட மானிட்டரிங் கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அடுத்த செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா பேக்டோர் செட் பண்ணும். அது வந்து எதுக்குன்னா பழைய மாடல் மொபைல்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்கறதா இந்த ஆப்ஷனு. இது வந்து புது மாடல் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ்க்கு எல்லாமே செட் ஆகும். மீதி இருக்க எல்லாத்தையும் நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசா போயிடும் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ புரியாம போயிடும். அதனால தான் நான் வந்து இதை தனியா சொல்றேன் இன்னொரு வீடியோல. இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். இது வழியா ஒரு பேலோடு கிரியேட் பண்ண போறோம். மானிட்டரிங்க்கு மட்டும் மெட்டாஸ்பைட்டை யூஸ் பண்ண போறோம். அது ஏன்ங்கிறத நான் அடுத்த இதுல சொல்றேன், அடுத்த ஸ்டேஜ்ல சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சீன் நான் கட் பண்ணியிருப்பேன். அது என்ன சீன் சொல்லிடுறேன். இந்த இடத்துல செட் எல் போர்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பதிலாக செட் ஐபின்னு காட்டியிருக்கும். இதே மாதிரி தான் நான் அந்த இடத்துல ஐபி அட்ரஸ் மட்டும் மாத்திருப்பேன். என் ஐபி வைக்காம இந்த ஐபி வச்சிருப்பேன். ரீசன் என்னன்னா அந்த ஐபி வந்து கொஞ்சம் ஒர்க்ல இருக்கு. ஸோ அந்த ஐபி நான் வைக்காம இந்த ஃபேக் ஐபி வச்சிருப்பேன். இப்போ வந்து போர்ட் நம்பர் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. போர்ட் நம்பர் இதே தான் நான் வைக்க போறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஐபி கேட்டிருக்கோம். அதை நான் கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த போர்ட் நம்பர் வந்திருக்கு. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அதனால தான் நான் திரும்ப சொல்றேன். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இங்க வந்து என்ன கேக்குதுன்னா ஃபைல் நேம் வந்து நீங்க என்னவா வைக்க போறீங்க, நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய பேலோட வந்து என்னவா வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. நான் வந்து பிடிஎஃப்னு வச்சுக்கிறேன். பிடிஎஃப் அப்படின்னு வச்சுட்டு 1ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி பிடிஎஃப் ஒன்று வந்து ஒரு ஃபைல் வந்து வச்சிருக்கேன். அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்து பிடிஎஃப் 1 நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு வந்து என்ன கனெக்ஷன்ல நீங்க இருக்க போறீங்க, அதாவது அந்த பேலோடு வழியா எந்த கனெக்ஷன் மூலியமா மொபைலை கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இந்த இடத்துல நான் வந்து ஆண்ட்ராய்டு மெட்டாபிட்டர் ரிவர்ஸ் டிசிபி இந்த கனெக்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது வழியா தான் வந்து நான் கனெக்ஷன் எடுப்பேன். எதனாலனா இதுதான் வந்து ஸ்டேபிளா இருக்கும், இடையில எந்த ஒரு பிரேக்கும் ஆகாது. அதனாலதான் இப்போ வந்து இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்ததும் அந்த கனெக்ஷன் செட்டப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த பேலோடு கிரியேட் ஆயிருச்சு. எந்த பாத்துங்கிறத மென்ஷன் பண்ணிருக்கு. அதாவது ஹோம் நல்லு, அதுக்கப்புறம் டெவில் டிரைவ்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த நேம்ல நமக்கு வந்து ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் நெக்ஸ்ட் வந்து மல்டி ஹேண்ட்லர் செட் பண்ண போறீங்களா இல்ல அட்டாக் வெக்டராங்கிறது, அதுக்கப்புறம் மித்த மெனூஸ்லாம் இருக்கும். இந்த ரெண்டையும் நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது மல்டி ஹேண்ட்லர் தான். ஸோ இதுக்கு வந்து நான் மல்டி ஹேண்ட்லர் செலக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி செலக்ட்ல தான் இருக்கு. இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து மெட்டாஸ்பைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா செட்டப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இதுவே வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி நமக்கு கொடுத்துரும். நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, உங்க கீபோர்ட்ல கை வச்சிடாதீங்க, அப்படியே இதை வந்து ஃப்ரீயா விடுங்க. இங்க என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா மெட்டாஸ்பைட் வந்து அது ரன் ஆகும் போது சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்காங்கிறத ஒன்று செக் பண்ணும்ல, அதை செக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து அது கான்ஃபிகரும் ஆயிடுச்சு. நம்ம செட் பண்ண ஐபி, அதுக்கப்புறம் போர்ட் நம்பர், எந்த கனெக்ஷன் வழியா இருக்கிறோங்கிற அந்த கனெக்ஷனும் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஈவில் டிராய்ட் இருக்குல்ல, இது கிரியேட் பண்ண பேலோட நீங்க விக்டிம்க்கு சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சிரும். இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சதும் என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸா யூஸ் பண்ணி அந்த மொபைலை ஃபுல்லா மானிட்டர் பண்ண முடியும். இந்த இடத்துல எனக்கு வந்து கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்திருக்கு. ரீசன் என்னன்னா இது நான் வந்து ஒரிஜினல் ஐபி கொடுக்க கிடையாது. இது நான் டெமோ பர்பஸ்க்காக வேற ஒரு ஐபி எடுத்திருந்தேன். அந்த ஐபி தப்புங்கிறனால தான் வந்து ஃபெயில்டு வந்திருக்கு. நீங்க வந்து கரெக்டான ஐபி கொடுத்துட்டீங்கன்னா, உங்க சிஸ்டம் ஐபி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வராது, ப்ராப்பரா ஒர்க் ஆகும்.
கைஸ் இது வந்து எத்திக்கல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வேற எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. இதுல இருந்து நீங்க எப்படி சேஃபா இருக்கலாம்ங்கிறத நான் சொல்லிடுறேன். இது மேக்ஸிமம் வாட்ஸ்அப் வழியா தான் இந்த அட்டாக் வந்து நடக்குது. உங்க வாட்ஸ்அப் வந்து கரண்ட் அப்டேட்ல வச்சுக்கோங்க. உங்க ஆண்ட்ராய்டு வைஸையும் கரண்ட் அப்டேட்ல வச்சுக்கோங்க. எந்த ஒரு அன்வான்ட் ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஆட்டோ டவுன்லோடரை ஆஃப் பண்ணி வைங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான ஒரு லிங்க் வந்துச்சுன்னா அது வழியா ஏதாவது ஒரு ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த ஃபைல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேலோட்ஸா தான் இருக்கும். அதனால எந்த ஒரு அன்வான்ட் லிங்க்ஸையும் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.